இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் மாவட்டம் மட்ரா காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் ஜிதேந்திரகுமார், அனிதா தேவி தம்பதியர். இவர்களது மகள் ஷிவானிக்கு பெற்றோர் திருமண வரன் தேடி வந்தனர். அப்போது உத்தரகாண்டில் வேலை செய்யும் ராகுல் என்பவருடன் திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்டது. ராகுல் தனது வருங்கால மாமியார் அனிதா தேவிக்கு மொபைல் போனை பரிசளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அனிதா தேவியும் ராகுலும் மணிக்கணக்காக போனில் பேசி வந்துள்ளனர். ஷிவானி ராகுல் திருமணம் கடந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதியன்று நடைபெற இருந்தது. திருமணத்திற்கு இன்னும் 9 நாட்களே இருந்த நிலையில் திருமணத்திற்காக ஷாப்பிங் செய்ய போவதாக அனிதா தேவி வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அனிதா தேவி வீட்டுக்கு வராததால் சந்தேகமடைந்த கணவர் ஜிதேந்திரகுமார் வீட்டை சோதனை செய்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள், 3.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மாயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனே இது குறித்து மருமகனிடம் தகவல் தெரிவித்து விடலாம் என ஜிதேந்திரகுமார் ராகுலுக்கு போன் செய்த போது ராகுலின் போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததும் ராகுலும் மாயமானதும் தெரிய வந்தது. இது அந்த குடும்பத்தாருக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனே காவல் நிலையத்தில் புகாரளித்து விசாரித்த போதுதான் ராகுலும் அனிதா தேவியும் போனில் நெருங்கி பழகி காதலித்து வீட்டை விட்டே வெளியேறியது தெரிய வந்தது. மகளின் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மருமகன் மாமியாரோடு பணம் நகையோடு வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராகுலின் நண்பர்கள் உதவியுடன் அலிகாரில் இருந்து தப்பிய இருவரும் முதலில் லக்னோவுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து முசாஃபர்பூருக்கு சென்று பின்னர் பீகாரின் சீதாமர்கியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நேபாளத்திற்கும் தப்பிச் செல்ல முயன்றனர். அப்போது போலீசார் தேடுவதை அறிந்த இருவரும் உத்தரப்பிரதேசம் திரும்பி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மனம் நொந்து போன ஜிதேந்திரகுமார் இப்போதுதான் ராகுல் பற்றி தெரிய வந்தது. அவன் இதற்கு முன்பே 2 பெண்களோடு வீட்டை விட்டு வெளியேறி உள்ளான். இம்முறை தன் மனைவியோடு சென்று விட்டான். இனி மனைவிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவள் இறந்து விட்டாள் என நினைத்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். இந்த நிலையில் ராகுலும் அனிதா தேவியும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்த நிலையில் தற்போது அனிதா தேவி திடீரென மீண்டும் மாயமாகி உள்ளார். மேலும் ராகுலின் மைத்துனருடன் நெருங்கி பழகி வந்த அனிதா தேவி வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மைத்துனருடன் தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. இது குறித்து ராகுல் அளித்த புகாரின் பேரில் அனிதா தேவியை போலீசார் தேடி வருகிறார்கள். மகளின் திருமணத்திற்கு முன்பு மருமகனோடு வீட்டை விட்டு வெளியேறிய மாமியார் 9 மாதத்தில் காதலனின் மைத்துனரோடு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து பேசிய ராகுல், நான் அனிதா தேவியின் மகளை திருமணம் செய்திருந்தால் தற்போது நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன். பெரிய தவறு செய்துவிட்டதை இப்போதுதான் உணர்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த நெட்டிசன்கள் விபூதியடித்த வீரனுக்கே விபூதி அடித்து விட்டார்களா என கமெண்ட் அடித்து வருகிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.